ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நிறைய பேருக்கு இந்த காத்திருப்புனாலே பிடிக்காது. எத்தனை காலம்பா நான் வெயிட் பண்ணுறது. ஆபிரகாமும் சாராலும் அவர்கள் நீண்ட நாட்கள் வெயிட் பண்ணாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் இன்னும் கன்க்ளூஷனுக்கே வரல. ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணுறது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுவும் இந்த குறிப்பிட்ட வேர்ல்டில், இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் வெயிட் பண்ணுறதே பிடிக்காது. ஃபாஸ்ட்டு ஃபுட் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபாஸ்ட் வேர்ல்டு, எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும். ஒரு காலத்துலலாம் சாப்பாடு வாங்கணும்னா ஹோட்டலுக்கு போய் காத்திருப்போம், சாப்பாடு வரணும். இப்போலாம் ஃபோனை தட்டினா போதும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஒரு ½ hour, ஜெப்டோலாம் வந்து 10 minutes டெலிவரி. என்னென்னமோ வந்துருச்சு. இன்றைக்கி காத்திருக்கிறதே யாருக்கும் பிடிக்கல பாருங்கள். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். இந்த கழுகு பார்த்திங்கன்னா எடுத்தோடனே டேக் ஆஃப் பண்ணாது. அதால் அவ்வளோ பெரிய அது ஒரு பேர்டு அவ்வளோ வெயிட் வச்சுட்டு உடனே டேக் ஆஃப் பண்ண முடியாது, பறக்க முடியாது. ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு நேரம் அது வரும், அழகாக அதை டேக் ஆஃப் பண்ணும். அது காத்திருந்த அழகாக இப்போ லேயராக மேலே போய் யாரும் அடையக்கூடாத ஒரு உச்சக்கட்ட உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு 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 பேர்டுனா அது ஈகிள் தான். பாருங்க, கர்த்தர் அங்கே கம்பேர் பண்ணுறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை எடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சொர்ந்து போகார்கள்னு வசனம் இருக்கு. அதை காத்திருக்கிறத குறித்து ஒரு நாளும், காத்திருப்பு என்பது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணுமானால் வெறுமனது வரும்போதோ அது ஜீவவிருட்சம் போல இருக்கும்னு வசனம் சொல்லுது. ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்களா? இந்த வருஷமாச்சும் நடக்குமா அப்படின்னு காத்துட்ருக்கிறீங்களா? காத்திருக்கிற உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத ஆண்டவர். நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். கழுகுகளைப் போல சட்டையில் அடித்து உயர எழும்புகிற நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது என்பதில் மறந்துடாதீங்க. உங்களுடைய திங்கிங் எல்லாம் அங்கே இருக்கட்டும். மேலானவைகளை நாடுங்கள். காத்திருப்போனால வீண் போகாது. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.